ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.8ல சிக்ஸ்த்தில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சம், பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின். இதே சம் வரலாம், இல்லை இந்த மெத்தட்லயாச்சும் டெஃபினட்டா ஒரு சம் வரும். இது இல்லாம கொஸ்டின் பேப்பரே வர்றதில்லை. சரியா? சரி, இது எப்படி போடுறதுன்னு நல்லா கவனிங்க பாருங்க. இந்த மாதிரி சம் கொடுத்துட்டாங்க, ஃபைண்ட் த சம் டு n டேர்ம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டுனா நல்லா கவனிப்பா. இந்த 0.4 நான் எப்படி எழுதிக்கலாம்? நல்லா கவனிங்க. இந்த 0.4 நான் எப்படி எழுதிக்கலாம்? 4 டிவைடட் பை எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு? ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கா? அப்ப 1 போட்டு ஒரு 0 பிளஸ் இந்த 4 இங்க பாருங்க. இந்த 0.44 எப்படி எழுதலாம்? 4 போட்டு டிவைடட் பை எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு? 2. அப்ப 2 0. அடுத்தது இங்க 4 போட்டு எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு? 3. ஸோ அப்போ 3 0. ரைட்டுங்களா? இப்படி போட்டு கடைசியா எத்தனை டேர்ம்ஸ் இருக்கான்? n டேர்ம்ஸ் இருக்கான். இப்ப நல்லா கவனி சாமி. இந்த 3 டேர்ம்லயும் காமனா என்ன இருக்கு? 4 இருக்கா? அந்த 4 மட்டும் வெளியேடுங்க. 4 மட்டும் வெளியேடுங்க. அப்போ சாரி, அப்போ 1/10 plus 11/10, sorry 11/100 plus 111/1000. இது எப்படி எத்தனை வரைக்கும் போயிட்டே இருக்கு? இப்படி n டேர்ம்ஸ் வரைக்கும் இருக்கு. ரைட்டு. அடுத்தது நல்லா கவனிசாமி, மேக்ஸ்ல நம்ம என்ன வேணா பண்ணலாம், பட் கம்ப்ளீட்டா பண்ணணும். இப்ப அதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நயனால மல்டிப்ளை அண்ட் நயனால டிவைட் பண்ண போறேன். ஓகேவா? நல்லா கவனிங்க. இப்போ 1/10 plus 11/100 plus 111/1000 plus சாமி இந்த சம்மை மட்டும் கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கிட்டு, ஏன்னா ஏன் இப்படி பண்றோம், எதுக்கு பண்றோம், எதுவுமே உங்களுக்கு புரியாது. ஸோ அதனால பொறுமையா கவனிங்க, பொறுமையா லிசன் பண்ணுங்க. சரியா? அப்புறம் போக போக உங்களுக்கு புரியும். ரைட்டா? அடுத்தது இப்ப என்ன பண்ண போறேன், இந்த மேல இருக்க இந்த 9 இருக்குல்ல, இதை எடுத்து உள்ளுக்குள்ளார மல்டிப்ளை பண்ண போறேன். அப்போ பாருங்க, இதை உள்ளுக்குள்ளார போட்டேன், இந்த 9 இங்கே வச்சுக்க போறேன். அப்போ இது இப்படி எழுதிக்கலாமா? 4. ஸோ இப்போ என்ன வரும்? 4/9. ஸோ இந்த 4 இந்த 9 போட்டுக்கலாமா? உள்ளுக்குள்ளார மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 9/10 பிளஸ் 9 into 11 என்னது? 99/10, 99/100 பிளஸ் 999/1000 கிடைக்குமா சாமி? பிளஸ் n டேர்ம்ஸ். ரைட். இப்ப நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிங்க. 1 minus 1/10. ராஜா இதை சால்வ் பண்ணுங்க. 1 minus 1/10 இதை சால்வ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு பக்கம் நம்பர், ஒரு பக்கம் ஃபிராக்ஷன், நடுவில் பிளஸோ மைனஸோ இருந்தா இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ 10 minus 1/10. ஸோ 10ல 1 போச்சுன்னா 9/10. ரைட்டா? கரெக்டா? கரெக்டா? ஸோ அப்போ 9/10 இருக்கிற இடத்துல நான் என்னால இதை எழுத முடியுமா? அடுத்தது நல்லா கவனிங்க. 1 minus 1/100. ஆனால் இதை சால்வ் பண்ணுங்க. இதை சால்வ் பண்ணா என்ன கிடைக்கும்? ஒரு பக்கம் ஃபிராக்ஷன், ஒரு பக்கம் நம்பர், நடுவில் பிளஸோ மைனஸோ இருந்தால் இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ 100 minus 1/100. ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? 99/100. அப்போ ஸோ 99/100 இருக்கிற இடத்துல இதை எழுதிக்கலாமா? ம், சரி. இப்போ நல்லா கவனிப்பா, இதே மாடல் தான் நான் இப்போ இங்கே பண்ண போறேன். ரைட்டா? இதே மாடல் தான் நான் இங்கே பண்ண போறேன். இப்போ கொஸ்டினுக்கு வருவோம். ஸோ 4/9 அப்படியே எடுத்து எழுதிட போறேன். இந்த 9/10 இருக்கிற இடத்துல 1 minus 1/10 எழுதிட்டேன். அப்புறம் பிளஸ் 99/100 இருக்கிற இடத்துல 1 minus 1/100ன்னு எழுதிட்டேன். அப்போ 999/1000 இருக்கிற இடத்துல 1 minus 1/1000ன்னு எழுதிக்கலாமா? கிளியரா இருக்கா? n டேர்ம்ஸ் வரைக்கும் இருக்கு.
இது வரைக்கும் கிளியரா இருக்கா? புரிஞ்சதா? புரிஞ்சதா? ரைட். இப்ப நல்லா கவனிப்பா. இங்க ஒரு 1 இருக்கு, இங்க ஒரு 1 இருக்கு, இங்க ஒரு 1 இருக்கு. ஸோ இப்போ இவங்கள பிரிச்சு எழுதுறேன், நல்லா கவனிங்க. இந்த 1 பிளஸ் 1 பிளஸ் 1 இப்படியே போயிட்டே இருக்கு. n டேர்ம்ஸ் வரைக்கும் இருக்கு. அவங்களே கொடுத்துருக்காங்க n டேர்ம்ஸ் வரைக்கும் தாங்க இருக்குன்ட்டு. இப்போ இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ். ஆமாவா? இந்த மைனஸை வெளியே எடுத்துட்டேன்னா அப்போ உள்ளுக்குள்ளார எல்லாமே பிளஸ்ஸா மாறிடுமா? அப்போ 1/10 பிளஸ் 1/100 பிளஸ் 1/1000 இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா n டேர்ம்ஸ் வரைக்கும் வரும். இது வரைக்கும் கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கா? இந்த இடத்துல நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க. இந்த மைனஸை மட்டும் தெளிவா போட்டுக்கங்க. இந்த மைனஸை வெளியே எடுத்ததுனால தான் ஆக்சுவலா இங்க நான் என்ன எழுதியிருக்கணும்னா -1/10 -1/100 -1/1000 தான் நான் எழுதியிருக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன்? அந்த மைனஸை வெளியே எடுத்துட்டேன். அப்ப மைனஸை வெளியே எடுத்துட்டா உள்ளுக்குள்ளார எல்லாமே பிளஸ்ஸா மாறிடும். இது வரைக்கும் புரியுதா? கிளியரா இருக்கா? இப்ப சாமி எனக்கு 2 இருக்கு. இது ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? ரைட். டேர்மா சால்வ் பண்ண போறோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த டேர்மை நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு எனக்கு? ஃபர்ஸ்ட் ஏ என்னது? 1/10. ஆர் என்னது எனக்கு? T2/T1. T2 என்னது? 1/100. T1 என்னது? 1/10. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? 3 கோடு இருக்கு. அப்படின்னா ஃபர்ஸ்ட் கோட்ல இருக்கிறது அப்படியே வரும்னு சொல்லியிருக்கேன். நடுக்கோடு இன்டுவா மாறிடும். அப்படி நடுக்கோடு இன்டுவா மாறிச்சுன்னா கீழே இருக்கிறது மேல, மேல இருக்கிறது கீழே. ஸோ அப்போ என்னோட ஆரோட வேல்யூ 1/10 which is lesser than 1. 1 விட கம்மி. ஸோ அப்போ 1 விட கம்மின்னா நான் என்ன எந்த ஃபார்முலா சாமி யூஸ் பண்ணிக்குவேன்? எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன்? 1 விட கம்மினா Sn is equal to A into 1 minus R to the power n by 1 minus R. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னா? ரைட். இப்போ இந்த இடத்த நல்லா கவனிங்க. இந்த இடத்த நல்லா கவனிங்க. இந்த சம்முக்கு நான் வரேன், வெயிட் பண்ணுங்க. இந்த இடத்த நல்லா கவனிங்க. இப்போ A is equal to 1. ஆரோட வேல்யூ என்ன? T2/T1. T2 என்ன? 1/1. ராஜா நல்லா கவனிங்க. R is equal to 1ன்னு வந்திருக்கு. இது வரைக்கும் இப்படி வந்ததே இல்லை. ஒன்று R greater than 1 வரும், R lesser than 1 வரும். இப்போ R equal to 1 வந்ததுன்னா நம்ம என்ன பண்றது? உங்க புக்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். புக்ல என்ன கொடுத்துருக்காங்க? when R is equal to 1 நம்மள என்னன்னு எழுதிக்க சொல்லியிருக்காங்க? Sn is equal to n into aன்னு எழுதிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ Sn is equal to n into a வாம். Sn is equal to n into a அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ a இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு என்ன இருக்கு? 1 இருக்கு. ஸோ n இருக்க வேண்டிய இடத்துல n தான் இருக்கு. இப்போ இந்த குறிப்பிட்ட இடம் புரியுதா சாமி? இது நிறைய பேத்துக்கு புரியல. இது பேஜ் நம்பர் 73ல உங்க புக்ல இருக்கு. பேஜ் நம்பர் 73ல. சரியா? இது 2 இடம் புரியுதா? இப்போ இதை வச்சுதான் நம்ம அடுத்தது ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறோம். ஸோ இப்போ இது எப்படி எழுதலாம் நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன இருக்கு? 4/9 இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம், ஃபர்ஸ்ட் டேர்மை சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஃபார்முலால போடுங்க. n into a. n into a இருக்க வேண்டிய இடத்துல என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சோம்? 1. இது முடிஞ்சு போச்சா? அடுத்தது மைனஸ்ல உள்ளார இங்க. இப்போ இங்க a இருக்க வேண்டிய இடத்துல என்னது? 1/10 into 1 minus R இருக்க வேண்டிய இடத்துல 1/10 to the power n whole divided by 1 minus 1/10. ஆமாவா? கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கா? அவ்வளவுதான் கண்ணா. இது புரிஞ்சதுன்னா வேலை முடிஞ்சது. 4/9 n into 1 n minus 1/10 1 minus 1/10 to the power n
ஹோல் டிவைடட் பை ஒரு பக்கம் நம்பர் ஒரு பக்கம் ஃப்ராக்ஷன்னா இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 10 மைனஸ் 1/10 முடிஞ்சுதா? இந்த பிராக்கெட் எல்லாம் கரெக்டாக க்ளோஸ் பண்ணுங்க. ரைட். லாஸ்டா 4/9 n minus 1/10 1 minus 1/10 to the power n by 9/10. ஓகே, முடிஞ்சதா? என்ன சொன்னேன், இந்த 9/10 டிவிஷன்ல இருக்கு. இப்ப இது எப்படி போகும் நல்லா கவனிங்க. 4/9 into n, இங்க என்ன இருக்கு 1/10 இருக்கா. இப்ப இது இந்த சைடு வெளியே வந்துச்சுன்னா ரெசிப்ரோக்கல்ல வருமா? அப்போ 9/10 10/9 ஆயிடுமா? உள்ளுக்குள்ளார என்ன மட்டும்தான் இருக்கும் 1 மைனஸ் 1/10 to the power n. இது நாம முன்னாடியே பார்த்தோம். இதை நாம முன்னாடியே பார்த்தோம், ஆமாவா? ஃபர்ஸ்ட் சம் பார்த்தும் போதே ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கும்போதே இதை நம்ம எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். ஸோ அப்போ இதையும் அடிச்சு கொடுத்துருங்க. ஆனால் கொஞ்சம் பொறுமையா கவனிங்க, டைம் ஆகுதுன்னு யோசிக்க வேண்டாம், பொறுமையா கவனிங்க. அப்போ 1/9 1 மைனஸ் 1/10 to the power n. ரைட்டா? இப்போ இந்த 4/9 இவன் கூடயும் 4/9 இந்த டேர்ம் கூடயும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ அப்போ என்ன வரும் 4n/9 minus 4/81 into 1 minus 1/10 to the power n. முடிஞ்சதா கண்ணா? முடிஞ்சதா? கிளியரா இருக்கா? ஸோ இதுதான் சாமி என்னோட ஃபைனல் ஆன்சர். ஸோ பொறுமையா போடுங்க, ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடுங்க. தயவு செஞ்சு இதோட முட்டுறாதீங்க. இப்போ இந்த செகண்ட் சப்டிவிஷனும் பாருங்க, உங்களுக்கு கிளியரா இருக்கும். சரியா? செகண்ட் சப்டிவிஷனும் பாருங்க. நம்ம என்னென்ன பண்ணோங்கிறது இந்த சம்ம தயவு செஞ்சு 3 வாட்டியாச்சும் குறைஞ்சது பார்க்கணும் சாமி. அப்பதான் இது ஒரு ஐடியா வரும். டெஃபினட்டா கம்பல்சரியா இந்த கொஸ்டின் வரும். சரியா? ஸோ தேங்க்யூ, பார்ப்போம்.